ஆண்டவராக இயேசு இறந்து விட்டார். யோவான் 19:39 சொல்லுகிறது, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். வெள்ளை போல கரிய போல கலக்கிறாரு, கலந்து கொண்டு வந்தார். நல்லா நீங்கள் பாருங்கள், மத்தேயு 2:11 இயேசுநாதர் பிறக்கும்போது சாஸ்திரிகள் வருகிறாங்க. இப்போ சாஷ்டாங்கமாக இயேசுவை பணிந்து கொண்டு பொன் தூபவர்க்கம் வெள்ளை போல இதை 3 பேர் வைக்கிறாங்க. பொண்ணு எதுக்கு அடையாளம்னா, ராஜாதி ராஜா கிறிஸ்து இயேசு ராஜா இவரே அப்படின்னு. தூபவர்க்கம் ஆராதனைக்கு உரியது. தூபவர்க்கம் இந்த ராஜாதி ராஜா கிறிஸ்துவே இயேசுவே மகாராஜா, ஒரே ராஜா, இவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர். 3வது வெள்ளை போலம், அது எதுக்கு சிம்பாலைஸ் அப்படின்னா, எதுக்கு அது போடுனா, டெத் பாடி, இறந்து போன பின்ன சவங்களுக்கு வாசனைக்காக போடுகிறது வெள்ளை போலம். அப்போவே இந்த ராஜாதி ராஜா ஆராதிக்கப்பட வேண்டிய ராஜா மரிக்க போகிறார் என்ற அந்த ஒரு காட்சியை தான் இந்த 3 சாஸ்திரிகள் கொண்டு வந்தார்கள். இவர் பாருங்க, நம்ம நிக்கோதேமு என்ன பண்ணுகிறார், அந்த நாளிலே சத்தியத்தை கேட்ட நிக்கோதேமு இயேசுவிடத்தில் வெள்ளை போலமும் கரிய போலமும், அந்த டெத்துக்கு அந்த வாசனை பொருளான வெள்ளை போலத்தையும், டெத் பாடிக்கு கரிய போலம் என்னன்னா, எதுக்கு அது அடையாளம்னா, சரீரத்தில் இருக்கிற எல்லா சாப கிருமிகளை நீக்கக்கூடிய சக்தி அந்த கரிய போலத்துக்கு உள்ளது. ஆக அந்த வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கலந்து வேதம் சொல்லுகிறது, ஹி மிக்ஸ் த போத் அப்படின்னு சொல்லுகிறது. அவன் 100 ராத்தல் கொண்டு வந்து, ஆமாம், அவர் அப்படியே அவர் மேலே வைக்கிறான்னு பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். இந்த மரணம், இந்த இயேசுனுடைய மரணம் என்னுடைய எல்லா காயங்கள், என்னுடைய புண்ணு, என்னுடைய கிருமிகள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டது. நான் அறியாதிருந்த எல்லா பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி விட்டது என்று அந்த அடையாளமாக அதை போடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை சந்தித்த பிறகு, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிறகு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறிட்ட பிறகு நம்ம வாழ்க்கை மாறிவிடணும். நம்ம வாழ்க்கை இரவாக இருக்கிறது, ஒரு நாள் இருக்கும். ஆமாம், நம்ம வாழ்க்கை ஆண்டவரை அறிந்த பிறகு அது பகலில் நடக்கிறவர்களாக இருக்கணும், வெளிச்சத்தில் நடக்கிறவா இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். கிறிஸ்து எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்க பலியாக ஒப்பு கொடுத்தது போல நம்மையில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கை மாம்சத்தின்படி ஆவின் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் இந்த மாம்சத்தில் வந்து நம்முடைய சாபங்களை அதில் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை அந்த மாம்சத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் ஒரு சுகந்த வாசனையாக தேவனுக்கு தன் சரீரத்தை கொடுத்தது போல நம்ம மாம்சத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாம்சத்துள்ள நாட்களில் தான் நம்ம அன்பு கூறணும். மற்றவங்க மேலே கட்டோரோ ஷட்டராபா, இந்த மாம்சத்தில் இருக்கும்போதாங்க அன்பு கூற முடியாது. பாருங்களேன், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு யார் அன்பு கூற முடியும்? எல்லா தெய்வீக மாறிடுவோம், எல்லா தேவசாயெல்லாம் மாறிடுவோம். அது ஈஸி, எல்லாரையும் நேசிப்பது என்பது அன்பு செலுத்துவது. ஆனா மாம்சத்துல தான் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சம் என்ன பண்ணும்? மரணத்துக்கு கொண்டு போகும், ஆவி ஜீவனுக்கு கொண்டு போகும். ஒரு போராட்டம் இருக்கும். நான் தான் பவுலே சொன்னான், நிர்பந்தமான மனுஷன் நான். நல்லது என்று சொல்லுகிறது தான் செய்யும் மாம்சம், சொல்லும், நல்லதை செய்ய விடாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாம்சத்தை மேற்கொண்டு நல்லதை செய்ய வைப்பார். ஆண்டவரை போல நம்ம வாழ்ந்தா தான் இந்த உலகம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவை போல மற்றவர்களை மன்னித்தா தான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். அப்ப நம்முடைய சரீரம் மாம்சம் மறியணும். இங்க ஒரு சிலுவையில மடிஞ்சு கிடக்கிறாரு ஆண்டவராக இயேசு. எல்லாரும் பார்க்கறாங்க, யாருமே பக்கத்துல வரல. ஆனா வேதத்தை படிச்ச ஒரு போதகர் அங்க வராரு. என்ன பண்றாருன்னா, எல்லாரும் பார்க்குறாங்க, இவனுக்கு எங்க வேலை, இவன் ஏன் இங்க வரான்? எல்லாரும் எதிர்த்து இருக்கும்போது இவன் இங்க என்ன பண்றான்? பாடி கிட்ட அவன் அப்படியே என்ன பண்ற, வெள்ளை போலத்தையும் கறி போலத்தையும் அர்ப்பணிக்கிற பார்க்கிறோம். அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்வதை நிக்கோதேமு நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் அவ்வளவுதான், இவர் லைஃப் முடிஞ்சு போச்சு, இவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்னென்னவோ பண்ணாரு, இந்த சிலுவையில் ஒரு கதவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது அங்கதாங்க நம்முடைய வாழ்க்கையை, நம்ம தலையெழுத்த மாற்ற இடம் அதுதாங்க சிலுவை தாங்க. அதனால நம்முடைய பாவம் எடுக்கப்பட்ட இடம், நம்முடைய சாபம் எடுக்கப்பட்ட இடம், நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட இடம். இந்த உலகமே அவருடைய சாவை பார்த்து இது தோல்வி அடைஞ்சிட்டான்னு சொல்லிச்சு. ஆனா அந்த சிலுவை தான், அந்த மரணம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறது. அந்த மரணம் தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றுறது. அந்த மரணம் தான் என் வாழ்க்கையுடைய பாதையை திருப்பி விட்டது. அந்த மரணம் தான் என்னுடைய சாபங்களை நீக்கி விட்டது. அந்த மரணம் தான் எனக்குள்ள இருந்த எல்லா வியாதிகளை நீக்கி விட்டது. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், 2 கொரிந்தியர் 2:15, ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம்.
அல்லேலூயா. அப்போ நற்கந்தம் அவன் போடுறான், போட்டு நல்லா அந்த டெட் பாடிக்கு போட்டுட்டு இது கூட அந்த கிருமிகளை எடுக்கிற அந்த கரிய போலத்தையும் கடந்து போடுறான். நம்ம சொல்லணும் அந்த மாதிரி நற்கந்தமா நீ மாறணும்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம மாறாமல் இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. நம்ம வாழ்க்கை தான் நம்ம நற்கந்தமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் அங்கே சிலுவையில் கடைசி வரை அவர் என்ன தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கணும். அதுபோல சுயமும் இல்லாமல், அன்பு இல்லாமல், அன்போடு கூட நம்ம வாழ்க்கையை, நம்ம மாம்சத்தை ஒப்பு கொடுக்கும்போது நற்கந்தமாக ஒப்பு கொடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இந்த உட்பட்ட உலகத்தில் போட்டி பொறாம, அன்பு இல்லாத பயங்கரமான பகைமையிருந்த உலகத்தில் நீ அந்த நற்கந்தமாக இருக்கும்போது தான் இவர் யார் உங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ரோமர் 8:12 ஆகையால் சகோதரே, மாம்சத்தின் பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, அவருக்கு கடனாளி. மாம்சத்துக்கு நம்ம கடன் இல்லை. நம்ம கடன் கொடுக்கணும்னா அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய சாபம் அந்த இடத்துல எடுக்கப்பட்டது, என்னுடைய மாம்ச கிரியை அந்த இடத்துல எடுக்கப்பட்டது, என்னுடைய நாற்றமான வாழ்க்கை அந்த இடத்துல நற்கந்தமாக மாறினது. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நற்கந்தமாக ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்குள்ளே, கெட்டு போகிறவருக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம் அவர் மேலே இருந்த வாசனை எங்கள் மேலே வரணும். அவர் எப்படி தன் மாம்சத்தை ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார், அப்படியே நாங்கள் மாம்சத்துக்கு கடன் அல்ல, உமக்கு கடனாளிகள். ஆண்டவரே, ஆவின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.